ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நீங்கள் ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நான் சொல்கிற 12 ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட வந்து இருக்கணும். அது என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டாக அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி மட்டுமே வந்து முக்கியம் கிடையாது. அது கூடவே வந்து ஒரு ப்ரூஃபும் வந்து தேவைப்படும். சரியா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்காளர் புகைப்படம் கொண்ட பூத் ஸ்லிப் இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துன்னு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாக்காளர் தகவல் சீட்டுன்னு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லே அது ப்ரூஃபோட வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது எப்படி இருக்கும், என்னென்ன டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க, என்ன ஏதுன்றதை. அது 5 நாளைக்கு முன்னாலே இஷ்யூ பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. சரியா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூத் ஸ்லிப் கூட நீங்கள் வந்து ஒன்று ஓட்டர் ஐடி வந்து வச்சுன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 12 விதமான ப்ரூஃப் வந்து அதுக்கு பதில் வச்சுன்னு இருக்கலாம். அந்த பூத் ஸ்லிப் கூட ஆதார் கார்டு, இல்லை பேன் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸு, இல்லை 100 நாள் வேலை செய்கிறீங்கன்னா அதனோட அட்டை, இல்லை பாஸ்போர்ட்டு, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டு, ஹெல்த் கார்டு ஏதாச்சும் இருந்தால் அதனோட கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பேங்க் பாஸ்புக்கோ இல்லை வந்து அஞ்சல் சேமிப்பு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் கார்டும் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓய்வூதியம் வாங்குறீங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எம்என்ஐசி ஐடி கார்டு, இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் அதனோட ஐடி கார்டு, அதுக்கப்புறம் எம்பி எம்எல்ஏவாக இருந்தால் அதனோட ஐடி கார்டு, இல்லை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதனோட ஐடி கார்டு. இந்த 12 ஐடி கார்டில் ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு. அப்புறம் நீங்கள் பூத்தாண்டை போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். பல பேர் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்து போடுவீங்க ஓட்டுலாம். அதனால் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து ஓட்டு வந்து போட முடியும். சரியா? இதை வந்து தேர்தல் ஆணையத்தினால அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணது. இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.